அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வெஜிடேரியன் சமையலில் பார்த்தீங்கன்னா கூட்டு பொரியல் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த பிடிக்குது. அந்த வகையில் கூட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் வச்சு நம்ம கூட்டு பண்ணோம்னா அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இந்த பீர்க்கங்காய் கூட்டு டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் நம்ம பாசிப்பருப்பு 1 டம்ளர் கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு அதை வேக வச்சு வச்சுருக்கோம். இந்த மீன் டைம் நம்ம பீர்க்கங்காயை தோலை இது மாதிரி சீவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பீர்க்கங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக க்யூப் சைஸில் கட் பண்ணிக்கிறோம். அதில் பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் இருக்கிற விதையெல்லாம் கூட தூரப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது தான். சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு காய். இப்போ பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அந்த பாத்திரத்திலேயே நம்ம நறுக்கி வச்சிருக்கக்கூடிய பீர்க்கங்காயை நல்லா அலம்பிட்டு அதில் போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் அதில் நம்ம ஆட் பண்ணிடுறோம். தேவையான அளவுக்கு நம்ம இப்போ உப்பு ஆட் பண்ணுறோம். இது நீர்க்காய், உப்பு சீக்கிரமாக உறிஞ்சிரும். அதனால் நிறைய போடாமல் தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த பீர்க்கங்காய் கூட்டு ஒரு 5 பேர் சாப்பிடலாம் தாராளமாக. ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நம்ம இந்த பீர்க்கங்காயை இந்த கூட்டு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல அடுப்பு பெருசாக வச்சுட்டு என்ன பண்ணுங்க, இதை நல்லா வேக வைங்க. சீக்கிரமாக வெந்துடும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் அது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மீன் டைம் நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் ஒரு மிக்சி ஜாரில் சின்ன ஜாரில் ஒரு 3 பச்சை மிளகாயும் ஒரு அரை மூடி தேங்காயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. ஒரு 2-3 தக்காளியும் அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கூட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே வெறுமனே சாப்பிடலாம், அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி ஆட் பண்ணுறதுனால கொஞ்சமாக ஒரு புளிப்பு சுவையோடு இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் நம்ம இதில் நறுக்கி அந்த மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதை நல்லா மையாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். நான் இதை இந்த தேங்காயெல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இது நம்ம ரெடி பண்ணும்போதே பார்த்திங்கன்னா இந்த பீர்க்கங்காய் அது நல்லா வெந்துடும். 10 நிமிஷம் கொதிச்சதுனாலே போதும். தேவைப்பட்டால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. நம்ம இதுலேயே அந்த அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய், தக்காளி அந்த விழுதை இதில் போட்டு நல்லா கொதிக்க விடுறோம். அதிகபட்சம் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அது கொதிச்சா போதும். இதுக்குள்ளேயே நம்ம பெருங்காயத்தூள் இதில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விடணும். இந்த தேங்காய் இதில் இருக்கக்கூடிய இந்த காரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக அந்த கூட்டில் சம அளவில் அதில் சேரணும். கடைசியாக நம்ம இதில் பண்ண வேண்டியது இந்த கூட்டுக்கு தாளித்து கொட்டணும். இது நல்லா கொதித்த பிறகு ஒரு 5 மினிட்ஸ் கொதித்த பிறகு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் சிவந்த பிறகு கருவேப்பிலையும் அதில் போட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு தாளித்து இந்த கூட்டில் கொட்டிட்டீங்க அப்படின்னா இந்த பீர்க்கங்காய் கூட்டு செம டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காய் முக்கியமாக லேடிஸ் நிறைய சேர்க்கணும். நிறைய வேலைகள் செய்கிறதுனால அந்த காலத்தில் பீர்க்கங்காய் அடிக்கடி செய்வாங்க. இடுப்பு எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து நம்ம வீடியோ பதிவுகளில் உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு அடுத்தடுத்து இது போன்ற சமையல் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு சமையல் வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்.